வெள்ளண்ணாச்சி இருக்காரா? நீங்க ரியல் எஸ்டேட் கணேசன் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. பாக்குறேன். உங்க பேர்ல இடம் இருந்து வீடு கட்டணும்னு என்ன இருந்தா உங்க வீட்டோட பிளானை மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு வீடு கட்டி தர்றேன். மாசம் மாசம் கம்பெனி என்ன அமௌண்ட் கட்ட சொல்லுதோ அதை தவறாம கட்டி வந்தா போதும். வீடு உங்களுக்கு சொந்தம். கட்டி முடிக்கிற வரைக்கும் உங்க டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட பத்திரமா இருக்கு. உங்களை பாக்குறதுக்கு ரியல் எஸ்டேட் கணேசன் வந்திருக்காரு. அவன் எதுக்கே இங்க வந்தா? நான் இல்லைன்னு சொல்லு. போ போ போ. இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்றேன், தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி பையனை நான் உலகத்திலேயே பார்த்தது இல்ல. ஒரு தொழிலை பார்த்துட்டான்னா அடுத்த செகண்டே அவன் அதை தொடங்கிடுவேன். அவனாலதான் நான் ரியல் எஸ்டேட் தொழிலை விட்டு போட்டு இந்த தொழிலுக்கு வந்திருக்கேன். அண்ணாச்சி நீங்க உள்ள இருக்கிறது தெரியுமா? பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. ஐயோ, என்ன ஒரு வழி பண்ணணும் முடிவு பண்ணிட்டானே. நான் வர்றேன், நீ இங்கிரு. யோ, என்னையா வேணும் உனக்கு? இல்லண்ணாச்சி, புதுசா தொழில் தொடங்கி இருக்கீங்க போல இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கையா? அதை எப்படின்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன்ல. டேய், அப்படியே ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து மேல ஊத்தி கொளுத்திட்டு போயிடுறா. நீ வாழ்ற பூமியில நான் வாழ விரும்பலடா. டேய், நான் உனக்கு என்னடா என்ன வாழ விடாம சாக விடாம பண்றேடா. இங்க வர ஒண்ணு போயில அவனை பிச்சைக்கார ஸ்டேஜ் ஆகிட்டேடா. போடா போ. அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி? அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சி, என்ன போய் கேவலமா நினைச்சிட்டீங்க? உள்ளுக்குள்ள 10 பேர் இருக்காங்கடா, அவங்களே கூட்டி போய் வியாபாரம் பண்றா. 4 பொண்டாட்டி இருந்தாலும் நான் சன்னியாசியா போறேன்டா. அடுத்தவங்க வயித்துல ஒருபோதும் அடிக்க மாட்டேன் அண்ணாச்சி. உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். வாழ்க்கைக்கு பணம் தேவை, ஆனா அந்த பணமே வாழ்க்கையாடல அண்ணாச்சி. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு தான் பணம்னு அடிச்சுக்கிட்டேன். இப்போ அவளை சந்தோஷமா வச்சுக்கிற அளவுக்கு பணத்தை சம்பாரிச்சிட்டேன். இதுக்கு மேலேயும் பணம்னு அலைஞ்சனா அவகிட்ட நான் பாசமா இருக்கிற நேரத்தை கூட பணத்துக்காக நாசமாக்கிடணும்ன்ற பயம் வந்துருச்சு. இனிமே ரியல் எஸ்டேட் தொழில நான் பண்ணலான்னாச்சு. என்னுடைய கஸ்டமருங்க வந்தா உங்ககிட்டயே அனுப்பி வச்சிடறேன். பழைய மாதிரி நீங்களே ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, 4 காசு பாருங்க. எனக்கு கணேசா, உண்மையிலேயே அது நம்புற மாதிரி விஷயமாடா? உன் மேல சத்தியமா அண்ணாச்சி. ஏய், பின்னாடி ஆப்பு கீப்பு வச்சிட மாட்டேயே. நம்ப அண்ணாச்சி, நம்பிக்கை தானே வாழ்க்கை. 4 காசு வருதுன்னு இன்னும் 4 பொண்டாட்டியை வச்சுக்க போற. நான் என்னடா பண்றது கணேசா? கேக்குதே, உன்னை திருத்தவே முடியாது. நான் ஒருத்தர் திருந்தித்தான் இந்த உலகம் திருந்த போகுதா? ஏண்டி மானங்கட்ட சிரிக்கி, என் தம்பி வெளிநாட்டுல போய் வேகாத வெயில கஷ்டப்பட்டு உனக்கு தண்ட சோறு போட்டா நல்லா தின்னுவிட்டுக்கு ஊரை சுத்திட்டு திரியற. இவங்க பதுங்கி வரத நான் பல நாள் பாத்திருக்கேன். இன்னைக்குதான் கையங்களவுமா 2 பேரையும் பிடிச்சிருக்கேன். புருஷனுக்கு தெரிஞ்சா உன கண்ணு தொடுமா வெட்டி காவு கொடுத்துருவாடி. ஏண்டா இனி இவ வீட்டு பக்கம் பார்த்தா உனக்கு வந்து சங்கு தாண்டா. நடி மானங்கட்ட சிரிக்கி. லே மகனே, நீ வேடிக்கையால பாக்குற? பெத்த தகப்பன ஊரே புரட்டி போட்டு அடிக்குது. இவரு நான் மனசார சொல்றேன், நீ நல்லா இருக்க மாட்ட, நீ நாசமா போயிருவ. நான் நாசமா போறது இருக்கட்டும், அவ புருஷன் அவளை நம்பி தானே பாரின்ல போய் கஷ்டப்படுறான். பாரின்ல கஷ்டப்பட்டு அவன் பணத்தை கொடுப்பான், அது நான் கொடுத்தா தப்பா? இருந்தவே மாட்டேன், செத்து தொலை. லே, பெத்த பண்ண நடு ரோட்ல விட்டு போறியல, இந்த பா உன்னை சும்மா விடாதுல. இல்ல கணேசா, வீடு வேலையை முடிச்சு வெள்ளை அடிச்சு பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கியே முட்டா பையில. மூதேவி குடி வந்துட போறாடா. முதல்ல கிரக பிரவேசம் பண்ணு. பொண்டாட்டிக்காரி வந்து அவ கையால கிரக பிரவேசம் பண்ணலான்ற ஒரு யோசனையில இருக்கேன். பொண்ணு பாத்திர வேண்டியதானே? பார்த்தாச்சுங்க. தம்பிக்கு பொண்டாட்டியா வரப்போறோம், கொடுத்து வச்சவா. பொய்யில தம்பி, நிஜமாதான். புள்ள, பாலத்துக்கு வந்துரு. ஊருக்கார பயிர்கள்லாம் சேர்ந்து அடிச்சாங்களே, அவங்க மட்டும் என்ன யோக்கியமா? அவன் தண்டவாளத்தை நோண்டி பார்க்கணும், அப்ப தெரியும் வண்டவாளம். ஏய், இதுக்கெல்லாம் நீ ஆம்பளை கவலைப்பட்டு இருக்க? கேவல
என்னையா உனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்னையா எனக்கு பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஊருக்குள்ள இருந்தா தானே கண்டுபிடிப்பாங்க. டவுனுக்குள்ள வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க போய் சந்தோஷமா இருப்பான். என்ன நான் சொல்றேன் சரிதானே? இவனை திருத்தவே முடியாது. மருதண்ண, நான் ஊர்ல இருந்து செவ்வாழம் அவன் கணேசன் பேசுறேனே. நல்லா இருக்கியா? நீங்களாம் எதுக்குண்ணே கல்யாணம் பண்றீங்க? ஒரு மாசம் லீவ்ல வர்றீங்க, அவசரமா ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறீங்க, ஒரு மாசம் ஆசையை காமிச்சிட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறீங்க. அந்த பொண்ணுங்களும் உணர்ச்சியை அடக்க முடியாம தப்பு பண்ணுதுங்க. பிறந்த நாட்டிலேயே வேலை செஞ்சு பொண்டாட்டியை சுகமா வச்சுக்க தெரியாது நீங்களாம் பிறந்ததே வேஸ்ட்டுண்ணே. சொல்றதுக்கே கேவலமா இருக்கு. உடனே வந்து அவளை எங்கேயாவது கூப்பிட்டு போய் இலை வெட வச்சுட்டுமாண்ணே. இந்த வெக்கங்கட்ட சிரிக்கால என் தம்பி மனசு உடைஞ்சு போயிருக்கான். வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் இலை வெடுறா. ஊமா கோட்டை மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் பண்ணிருக்கா பாரு. இந்த சிரிக்கால குடும்ப மானமே போச்சு. மாமாவா கணேசன் தான் என் புருஷனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி இருக்கான். அதனால என்ன வாழ வைக்க கூட்டிட்டு போறானா இல்ல சாகடிக்க கூட்டிட்டு போறானான்னு எனக்கே தெரியலையா. நான் உன்னை விட்டு பிரிய முடியாம பிரிஞ்சு போறேன்யா. மௌனே கணேசா, அப்பனுக்கு துரோகம் பண்ணவே உருப்பிட்டதுலடா. என் காதல பிரிச்சுட்டல, உன் காதல் எப்படி ஒண்ணு சேருதுன்னு பாக்குறல. காதலிக்கு தாஜ்மஹால் கட்டி வச்சிருக்கியா? இந்த தாஜ்மஹால்ல எப்படி வாழ்றேன்னு பாத்துறேன்ல உன்னைய. இந்த இடத்த இடிச்சு தரமாட்டமாகல, நான் செவ்வாழ இல்ல வயிறு அறிஞ்சு சொல்றல, இந்த இடத்துல நீ வாழ மாட்டல. அந்த சேர்ல உட்காந்துட்டு என்ன ஆட்டம் போட்ட? குத்திக்கிட்டு நில்ற மனுஷன்னா ஏத்த இருக்க வர தெரிஞ்சு நம்ம ஊரு கூட பள்ளமும் மேடு மாத்தே இருக்கு. மான கட்டவனே. தம்பி சொல்லுங்க. வியாபாரம் சரியில்லை, வெள்ளிக்கிழமை கட்டிடுறேன். சரி பரவாயில்ல. மாப்பிள்ள வியாபாரம் சரியில்லை, நானும் வெள்ளிக்கிழமை கட்டுறேன். இந்த கதையெல்லாம் வேணாம், ஒழுங்கா பணத்தை கட்டிட்டு போ. ஏய், அவனுக்கு ஒரு நாயம் எனக்கு ஒரு நாயமாடா. அவன் வெளியூருக்காரே, அவனை விட்டுற. நான் உன் தாய் மாமே, எனக்கு கண்டிஷன் போடுற. இதுக்குதே என் பொண்டாட்டிக்கிட்ட வெறும் பொம்பளை பிள்ளையா பத்து போட்டு அந்த சிரிக்கு வெறும் பயவலையெல்லாம் பத்து போட்டா. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா நீ ஒத்துழைச்சிருப்பீல. சுரி என்னடா பூரி, உன் பொண்ணு வந்து குளிங்க பேசிக்கிட்டு இருக்கிறது, உன் பொண்ணு பக்கத்துல மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு பல்ல அழிக்கிறது எனக்கு என்ன தெரியாது நினைக்கிறியா? உனக்கு நான் மட்டும் அள்ளி குடுக்குறேன். நாங்க ஒரு நாள் கட்டலைனா நான் சாகுறாப்புல கேள்வி கேட்கிறேன். இதுக்கு என்னடா அர்த்தம்? உண்மைதான். என்ன இப்போ அந்த பொண்ணை நான் விரும்புறேன், அந்த பொண்ணுக்காக தான் நான் காசு கொடுத்தேன். போய் ஊரு பூரா சொல்லு. எனக்கு பொண்டாட்டியா வரப்போறவளுக்கு கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், வாங்குவேன், வாங்க மாட்டேன். நீ மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? ஏன் இந்த சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சதே அவளுக்காக தான், தெரியுமா? அப்படியா மாப்பிள்ள? இது வாய் இல்ல, காவாய். நார் அடிக்கிறேன். விரும்புறேன், அவளுக்கு இதெல்லாம் தெரியாது. மனசுல தோணுனதை சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோங்க.